1985 ஜப்பான் நாட்டில் ரிலீஸ் ஆன சென்ட் ஆஃப் ஸ்பெல் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காதல், காமம், கொலை இந்த மூணுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கனெக்ஷன் பற்றி சொல்கிறது தான் இந்த படம். குடும்பத்தோட கண்டிப்பாக பார்க்க முடியாது. வாங்க படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் தான் படத்தோட ஹீரோ. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்க ஒரு ஆளு கூட இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாள் பாரில் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு கொற்ற மலையில பாலம் மேலே நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணு திடீர்னு தண்ணிக்குள்ள குதிக்க பதறி போற நம்ம ஹீரோ அவனும் தண்ணியில குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்துறான். கண் முழிச்சு பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் சுயநினைவை இழக்கிறா. வேற வழி இல்லாம ஹீரோ அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு கண் முழிச்சதும் எதனால இப்படி பண்ணன்னு விசாரிக்க அந்த பொண்ணு தன்னோட கதையை ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னோட கணவர் ஒரு டாக்டர், என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அவரோட கொடுமை தாங்காம தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்ல அந்த பொண்ணு மேல இறக்கப்படுற ஹீரோ, நீ இங்கேயே இருக்கலாம், நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவகிட்ட இருந்து வர ஒரு மர்மமான வாசனை ஹீரோவை அப்படியே மயக்குது. நாட்கள் செல்ல செல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் உண்டாகுது. ஒரு கட்டத்துல மனசால இணைஞ்ச ரெண்டு பேருமே உடல் ரீதியாகவும் இணையறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவனோட நண்பர்களையும் அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். வாழ்க்கை இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோவோட நண்பர்கள் ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுறாங்க. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு இருக்கிறப்ப என்னோட கணவர் என்னை பார்த்துட்டாரு, என்னை திரும்ப வர சொல்லி பிரச்சனை பண்ணாரு, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப மோசமானவர், நமக்கு ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாருன்னு பயந்துட்டே சொல்ல, ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ அந்த பொண்ணை சமாதானம் பண்றான். தன்னோட நண்பர்கள் கொலைக்கு அந்த புருஷங்காரன் தான் காரணமா இருப்பானான்னு சந்தேகப்படுற ஹீரோ அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியோ அவன் வீட்டை கண்டுபிடிச்சு ஹீரோ அங்க போய் பார்க்க அந்த பொண்ணோட புருஷன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட பொண்டாட்டி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ. ஒரு நாள் என் வீட்டையே அடிச்சு நொறுக்கிட்டா. அது மட்டும் இல்லாம என்கிட்ட வேலை செய்யற நர்ஸையும் கொல்ல பார்த்தா. எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சுட்டா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அவங்ககிட்ட இருந்தானே திரும்ப கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ குழம்ப ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே, இன்னும் சிலர்கிட்ட விசாரிக்கலாம்னு அக்கம் பக்கம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த புருஷங்காரனை பத்தி ஒரு உண்மையான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட மனைவிய ஒரு ஆளாவே அவன் மதிக்கல. மனைவி இருக்கிறப்பவே இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கும்மாளம் போட்டிருக்கான். அதோட மட்டும் இல்லாம மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்துல இவன் சொன்னதை கேட்டு அந்த அப்பாவி பொண்ணை சந்தேகப்பட்டோம்னு யோசிக்கிற ஹீரோ போலீஸ் கிட்ட இந்த கணவனை பத்தி தகவலை சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்கறான். நான் உன்னை தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்க அடுத்து மஜாவா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க சொன்ன வீட்டுக்கு போய் பார்த்தோம், அந்த புருஷங்காரன் அங்க செத்து கிடக்குறான், யாரோ பேஸ்பால் பேட்டால இவனை அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு போலீஸ் சொல்ல, ஹீரோவோட வீட்டுல ரத்தக்கரையோட ஒரு பேஸ்பால் பேட் இருக்குது. இதை பாக்குற ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. எங்கடா அந்த பொண்ணுன்னு தேடி பார்க்க அந்த பொண்ணையும் வீட்டுல காணும். வெளியில போய் தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது, எங்க இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்தானோ அதே இடத்துல இருந்து அந்த பொண்ணு திரும்பவும் குதிச்சு சாகுறா. என்ன விஷயம்னா, அந்த பொண்ணோட புருஷன் கொடுத்த சித்திரவதைகள்னால இந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். சாகலாம்னு முடிவெடுத்தப்பதான் ஹீரோ அவளை காப்பாத்திருப்பான். ஹீரோ காட்டின உண்மையான அன்புனால ரொம்பவே சந்தோஷமா இருந்த அந்த பொண்ணு ஹீரோவோட நண்பர்கள் ஹீரோ கிட்ட பழகுறத பார்த்து எங்க தன்னை விட்டுட்டு இவன் பிரிஞ்சு போயிடுவானோன்னு பயந்து நண்பர்களை கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதோட சேர்ந்து புருஷனையும் கொண்டிருக்கா. ஹீரோவோட தூய்மையான காதலுக்கு முன்னாடி பொய் சொல்ல முடியாம திரும்பவும் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறா. ஆனா இந்த தடவை சந்தோஷமா அந்த முடிவு எடுக்கிறா. அவளோட காதல்ல உண்மை இருந்தாலும் அந்த காதலை தக்க வச்சுக்க அவ தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பா போயிருச்சு. பல நேரங்கள்ல அதிகப்படியான அன்பு கூட ஒரு ஆபத்தான ஆயுதமா மாறிடுது. இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.